தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோவில் ஏஞ்சல் ஒன்ல நீங்கள் ஒரு புதுசாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கீங்க, இல்லை இப்போ தான் ஏஞ்சல் ஒன்ல புதுசாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். ஏஞ்சல் ஒன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஓவர்வியூ தான் இந்த வீடியோ. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஏஞ்சல் ஒன்ல ஃப்ரீயாக டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அஃபிஷியல் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில இருந்தே ஆன்லைனில் மொபைல் மூலியமாக நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். மற்றும் ஷேர் மார்க்கெட் அகாடமியோட லைஃப் டைம் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நான் இப்போ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். டெஸ்க்டாப்பில் எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஏஞ்சல் ஒன் லாகின் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு வார ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு ரிசல்ட் ஏஞ்சல் ஒன் லாகின் டு ட்ரேட் ஆன்லைன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா angel1.in login/login இருக்கும். ஓகேங்களா, இங்கே நம்ம ரெண்டு விதமாக லாகின் பண்ண முடியும். ஒன்ஸ் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த மொபைல் நம்பர் வச்சு லாகின் பண்ண முடியும். ரெண்டாவது, நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வித்தின் 24 ஹவர்ஸில் உங்களோட இமெயிலுக்கு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ஐடின்னு சொல்லிட்டு ஒன்று சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கிளைண்ட் ஐடி வச்சு நம்ம லாகின் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் கிளைண்ட் ஐடி வச்சு நான் லாகின் பண்ணிக்கிறேன். என்னோடய கிளைண்ட் ஐடியை டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். என்னோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை நான் இங்கே டைப் பண்ணுறேன். ஓகேங்களா, டைப் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்டர் பின்னு இருக்கும். ஸோ இந்த பின் வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம இப்போ வந்து கூகுள் பே, ஃபோன்பேலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு பின், செக்யூரிட்டி பின் வந்து ஜென்ரேட் பண்ணியிருப்போம் இல்லையா. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஏஞ்சல் ஒன்ல லாகின் பண்ணும்போது பின் வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்த தடவை லாகின் பண்ணும்போது ஜென்ரேட் பண்ண பின்னை என்ட்ரு பண்ணால் போதும். ஓகேங்களா, ஸோ இது வந்து 4 டிஜிட்டில் இருக்கும். என்னோடய 4 டிஜிட் பின்னை என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தேன் அப்படின்னா ஏஞ்சல் ஒன் வந்து லாகின் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் லாகின் பண்ணோன்னே டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே மேலே கார்னரில் ஏஞ்சல் ஒன் லோகோ ஷோ ஆகும். இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹோம் பேஜுக்கு வந்துக்கிறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த ஏஞ்சல் ஒன்ல நம்ம டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மூலயமா நம்ம என்னென்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஐபிஓவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், கோல்டு பாண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் பண்ணலாம். நார்மலாக ஸ்டாக்ஸை வாங்கி விற்கலாம், அதாவது இன்ட்ராடே ட்ரேடிங்கும் பண்ணலாம், டெலிவரி ட்ரேடிங் பண்ணலாம், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கும் பண்ணலாம். MCX அதாவது இந்த குரூட் ஆயில், மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, அதுலேயும் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஏஞ்சல் ஒன்ல ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் போதும். ஓகேங்களா, நீங்கள் இதுக்குன்னு தனியாக வேறு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ ஹோம் பேஜில் ஃபஸ்ட்டு ஐபிஓன்னு இருக்குது. இந்த ஐபிஓவில் பார்த்தீங்கன்னா 2 ஓப்பன் ஐபிஓன்னு இருக்குது. இப்போ 2 ஐபிஓ பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒன்று ஸ்ரீநாத் பேப்பர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நக்லஸ் ஆஃபீஸ் சொல்யூஷன்ஸ் லிமிடெட். இந்த 2 ஐபிஓவும் இப்போ ஓப்பனில் இருக்குது. ஓகேங்களா, இன்றைக்கி டேட் வந்து 27 பிப்ரவரி 2025. ஸோ இன்றைக்கி ஒரு ஐபிஓ க்ளோஸ் ஆகுது, நாளைக்கு ஒரு ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. ஸோ நீங்கள் ஐபிஓவில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணி எத்தனை லாட் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட யூபிஐ ஐடி, அதாவது வந்து நீங்கள் ஃபோன்பே இல்லை கூகுள் பே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட யூபிஐ ஐடி கொடுத்து நீங்கள் ஐபிஓ வந்து சப்மிட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நான் ஏஞ்சல் ஒன்ல எப்படி ஐபிஓ வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுறதுங்கிறது ஒரு தனியான ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஐபிஓவில் நம்ம பண்ணலாம். இப்போ அப்கமிங்கில் என்னென்ன ஐபிஓ இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அப்கமிங் அடுத்து வந்து ஒரு 7 ஐபிஓ வந்து வரதுக்கு இருக்குது. இன்னும் வந்து ஓப்பன் ஆகலை. தட் மீன்ஸ் வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை, நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஓ ஓப்பன் ஆகுது. இன்னும் ஒரு சில ஐபிஓலாம் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஐபிஓட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ கம்ப்ளீட்டாக இதுக்குன்னே நீங்கள் ஐபிஓ பற்றின டீட்டெயில்ஸை கேதர் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னலாக நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மும் யூஸ் பண்ண தேவையில்லை, ஏஞ்சல் ஒன்லேயே நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இன்றைக்கி நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ வெளில கோல்டு வாங்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஏஞ்சல் ஒன்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். நார்மலாக எஸ்ஐபி பார்த்தீங்க அப்படின்னா 100 rupees பண்ணலாம், 500ல் வந்து லேருந்து பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 100 rupeesலேருந்து எஸ்ஐபி பண்ணலாம். லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 100 rupeesலேருந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா,
ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் ஏஞ்சல் ஒன் யூஸ் பண்ணி பண்ணலாம். கோல்டு பாண்ட்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சவரன் கோல்டு பாண்ட் எப்போல்லாம் கவர்மெண்ட் வந்து எஸ்டிபி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ அப்போ இந்த விண்டோ ஓப்பனில் இருக்கும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ETFலேயே நிறையா இருக்குது. ஈக்விட்டி, செக்டார், ஸ்மார்ட் ETF, குளோபல், கோல்டு அண்ட் சில்வர், டெப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டைப்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னென்ன ETFல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காங்க. அதுக்கடுத்து மார்க்கெட்ஸில் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்விட்டி மார்க்கெட் வந்து டோட்டலாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி ட்ரெண்ட் வந்து நியூட்ரலாக இருக்குது. ஸோ சென்செக்ஸு, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இந்தியா விக்ஸ், ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி எல்லாத்தோட ட்ரெண்டையும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கோட கெய்னர், இன்றைக்கோட லூசர்ஸு, 52 வீக் ஹை ஸ்டாக்ஸு, லோ ஸ்டாக்ஸு, மோஸ்ட் ஆக்டிவ் பை வேல்யூ, மோஸ்ட் ஆக்டிவ் பை வால்யூம், இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா செக்டார் வைஸ் ஸ்டாக்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஐடி செக்டாரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஐடி செக்டாரில் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது இங்கே மேலே பாருங்கள். ஃபினான்ஸ், FBFC ஸ்டாக்ஸு, டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸு, கெமிக்கல், ஃபார்மா, FMCG அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாமே லைவாகவே இங்கே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு வெப்சைட் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை, எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மார்க்கெட் மூவர்ஸில் போனீங்க அப்படின்னா ஹை டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குற ஸ்டாக்ஸு, ஹை EPS ஸ்டாக்ஸு, ஹை மார்க்கெட் கேப் ஸ்டாக்ஸு, லோ ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ உள்ள ஸ்டாக்ஸு, டாப் ROC உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஈக்விட்டி மார்க்கெட்ஸில் நீங்கள் கம்ப்ளீட்டாக, அதாவது எக்ஸ்டர்னல் வெப்சைட் எதுவும் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் ஒன் வெப்சைட் டெஸ்க்டாப்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். கீழே ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் கீழே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஏஞ்சல் ஒன்ல பார்த்தீங்கன்னா நிறையா பேர் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி லாஸ்ட்டு 30 டேஸில் ஏஞ்சல் ஒன்ல அதிக பேர் வாங்கின ஸ்டாக்கோட லிஸ்ட்டும் இங்கே ஷோ ஆகும். இங்கே பாருங்கள், டாடா ஸ்டீல் அதிகமாக வாங்கியிருக்காங்க, டாடா மோட்டார்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க, ஐடியா, BEL இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் யூஸ் பண்ணி நிறையா பேர் வந்து இதை வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ், போனஸு, டிவிடெண்டு, போர்ட் மீட்டிங் எப்போ, ரைட்ஸு, ஸ்டாக் ஸ்ப்ளிட்ஸு, எவ்வளோ ஸ்டாக் ஸ்ப்ளிட்டு, அதோட டிவிடெண்ட் டேட் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஈக்விட்டி மார்க்கெட். நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்ட்ராடே ட்ரேடிங்கும் பண்ணலாம், டெலிவரி ட்ரேடிங்கும் பண்ணலாம். ஸோ அதுக்கு இது ஃபுல்லாகவே உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கடுத்து டெரிவேட்டிவ் மார்க்கெட்டை பொறுத்தவரை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டியோட சார்ட் ஓப்பன் ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, PCR, மல்டி ஸ்டேக் OI எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே ட்ராக் பண்ணிக்கலாம். கீழே ஓப்பன் பண்ணிங்கன்னா FADAயோட ஆக்டிவிட்டி, ஃபியூச்சரில் என்ன, இண்டெக்ஸோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். குளோபல் இண்டிசஸோட இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன இருக்குது, லைவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க பார்க்கலாம். ஹீட் மேப் முதற்கொண்டு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நியூஸ், இப்போ ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன நியூஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறது லைவாகவே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 2 மினிட்ஸ் முன்னாடி தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க, இது 3 மினிட்ஸ் முன்னாடி அப்டேட் பண்ணியிருக்காங்க, 5 மினிட்ஸ் முன்னாடி. அந்த மாதிரி நீங்கள் நியூஸுக்குன்னு வந்து தனி வெப்சைட் வந்து போக தேவையில்லை. ஏஞ்சல் ஒன் டெஸ்க்டாப்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூஸ் எல்லாமே ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து நிஃப்டி இதோடலாம் ஆப்ஷன் செயின் வேணும் அப்படின்னா மேலே பாருங்கள், நிஃப்டின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கர்சர் மூவ் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் செயின் இருக்கும். ஸோ நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் எல்லாமே இருக்கும். நீங்கள் இங்கேருந்து எதுவும் வாங்குறா இருந்தால் ஜஸ்ட் அது மேலே கர்சர் மூவ் பண்ணிங்கன்னா பை அப்படிங்கன்னா பை விண்டோ ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் செல்லுக்கு அது மேலே கர்சரை என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொண்டு போகிறீங்களோ அதுக்கு நேராக கர்சரை மூவ் பண்ணிங்கன்னா செல் அப்படிங்கிறது வரும். நீங்கள் இங்கேருந்தே ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் வேணும், நீங்கள் புதுசாக இப்போ சென்செக்ஸ், நிஃப்டி நான் ஆட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து பேங்க் நிஃப்டியோட வேணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை பின் பண்ணிங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்துடும். ஃபின் நிஃப்டியோட வேணும் அப்படின்னா ஃபின் நிஃப்டி நீங்கள் நிறைய ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆட் பண்ணுறதை டெலீட் பண்ணுறா இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அதை அன்பின் கொடுத்தீங்க அப்படின்னா டெலீட் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நிஃப்டியோட சார்ட் வேணும் அப்படின்னா சார்ட்டுக்கு நேராக கொடுத்தீங்கன்னா தனி விண்டோவில் வந்து நிஃப்டியோட சார்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஸோ நிஃப்டியோட சார்ட் வந்து இங்கே ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்டை பொறுத்தவரையும் நமக்கு விருப்பமான ஸ்டாக்ஸை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் நான் ஆட் பண்ணியிருக்கேன், SBI. உங்களுக்கு என்ன ஸ்டாக்ஸ் வந்து தோணுதோ அதை இங்கே டைப் பண்ணி இது பண்ணுங்கள். இப்போ ரிலையன்ஸ் வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னா ரிலையன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ரிலையன்ஸோட ஸ்டாக்ஸ் வரும், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரிலீகர் நான் ஆல்ரெடி ரிலையன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து ரிலீகர், ரிலையன்ஸ் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாக்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே கர்சரை மூவ் பண்ணிங்கன்னா பின்னா பை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பை ஆயிரும். ஷார்ட்கட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா F1 அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பை ஆகும்.
ஓகேங்களா. ஸோ அதோட ஷார்ட்கட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்கும். ஸோ F1 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பை. ஓகேங்களா. ஸோ இப்போ அது மாதிரி ஷார்ட்கட்டும் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ. ஸோ நீங்கள் இதுவரையும் என்னென்ன ஸ்டாக்ஸில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அது வந்து ஈக்விட்டி கேட்டகரியில் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, SGB பாண்ட்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ், நீங்கள் ஏதாவது புதுசாக ஆர்டர் எதுவும் போட்டிங்கன்னா அது ஓப்பன் ஆர்டரில் இருக்கும். ஒன்ஸ் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் பொசிஷன்ஸில் ரன் ஆகும். ஆர்டர் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் வரும். நீங்கள் ஏதாவது ஸ்டாக்ஸில் SIP கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து இங்கே நம்ம ஷோ ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டாக்ஸில் எப்படி SIP கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் தனி வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கடுத்து GTT ஆர்டர், பேஸ்கெட் ஆர்டர்ஸ், அலர்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டூல் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் ஆர்டர் இருக்குது, ஸ்டாக் SIP, GTT, சென்சிபிள் கொடுத்துருக்காங்க. சென்சிபிள் மூலியமாகவும் நம்மளோட ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து நோட்டிஃபிகேஷன், அதுக்கடுத்து உங்களோட ப்ரொஃபைல் அக்கௌண்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாக் அவுட் பண்ணிக்கலாம். இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டர் கன்ஃபர்மேஷன் இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பிளாக் மோட் வேணும்னாலும் பிளாக் மோடுக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த எடிட் கொடுத்து கீழே போயிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் மோடுன்னு இருக்கும். ஸோ அதை ஆன் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து பிளாக் மோடுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு வந்து பிளாக் மோட் வேண்டாம், நான் ஆஃப் பண்ணிவிட்டு இது பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே மேலே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஷோ பண்ணிங்க அப்படின்னா டேஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் அண்ட் சார்ஜஸ்ஸு, நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டு எல்லாமே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்கேருந்தே கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ உங்களோட ஸ்டேட்மெண்ட் லெட்ஜர் வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லெட்ஜர் எல்லாமே ஓப்பன் ஆகும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே, ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பிளெட்ஜிங் பே லேட்டர், நம்ம வந்து இப்போ நீங்கள் MTF யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேருந்தே நம்ம பே லேட்டர் MTF பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கேருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா MTFல வந்து நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ MTFும் ஏஞ்சல் ஒன்ல வந்து இருக்குது. கீழே உங்களோட ப்ரொஃபைலு, ஸோ வந்து ஷார்ட்கட் எல்லாமே கீபோர்ட் ஷார்ட்கட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் அது கூட இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரேடருக்கு, இன்வெஸ்டர்ஸ்க்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இந்த ஏஞ்சல் ஒன் வந்து டெஸ்க்டாப் அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ வீடியோ தான். அதாவது ஏஞ்சல் ஒன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. நான் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன்ல எப்படி SIP கிரியேட் பண்ணுறது, GTT ஆர்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது, அலர்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸ்டாக்ஸை எப்படி பை பண்ணுறது, செல் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் நான் அடுத்தடுத்த நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.